இன்றைக்கி வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கட்டு கொஞ்சம் நட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீட்ரூட் புலாவ் அண்டு பனானா சிப்ஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து லஞ்சு. இதில் வந்து பீட்ரூட் புலாவ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு நெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலைலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய். இதில் காரம் வந்து ஒன்லி மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அது லைட்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சமாக வந்து புதினா தலை வந்து சேர்த்துருக்கேன். புதினா தலை வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்க்கலாம், என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா பீட்ரூட் புலாவ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் வந்து இருக்கும், விரும்பி வந்து சாப்பிடுவாங்க.